சென்னை புறநகர் பகுதியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் தாம்பரம், சேலையூர், வேளச்சேரி உள்ளிட்ட பகுதியில் சாலைகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்போம். மீரான், வணக்கம். தற்பொழுது தேங்கியிருக்க தண்ணீரை அகற்றப்படுவதற்கான நடவடிக்கைகள் ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கா? என்ன சூழல்? சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் கடந்த சில மணி நேரமாக கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக முக்கிய சாலைகளில் வெள்ளக்காடாக இருக்கும் காட்சிகள் தான் நம்ம அங்கு பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தாம்பரம் பகுதியை பொறுத்த வரைக்கும் இன்று சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக வேளச்சேரி சாலை, முடிச்சூர் சாலை, அதே போல GST சாலை பகுதியில் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியிருப்பதன் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக தாம்பரத்திலிருந்து வேளச்சேரி செல்கின்ற அந்த வேளச்சேரி சாலை பகுதியிலிருந்து கேம்ப் ரோடு சிக்னல் அருகே கடுமையான ஒரு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த பகுதி முழுவதுமாக சாலை பகுதிகளில் மழைநீரானது தேங்கி இருக்கிறது. இதே போல அந்த கேம்ப் ரோடில் அகரம்தன் செல்லும் சாலை முழுவதுமாக தண்ணீர் தற்போது தேங்கி இருக்கிறது. இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கிடையே அந்த சாலைகளில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கனமழையானது பெய்து கொண்டிருப்பதன் காரணமாக இந்த முக்கிய சாலைகள் அனைத்திலுமே மழைநீர் தேங்கி இருக்கிறது. இதே போல மேற்கு தாம்பரம் பகுதியை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக மழைநீர் தேங்கக்கூடிய அந்த TTK நகர் சுரங்கப்பாலம் பகுதியில் கனமழை காரணமாக மழைநீர் அங்கு தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக இருசக்கர வாகன ஓட்டிகள் கடுமையாக அவதிப்பட்டு கடும் சிரமத்திற்கிடையே அந்த பகுதியில் அவர்கள் வாகனங்களில் செல்கின்ற காட்சிகளை தான் நம்ம அங்கு பார்க்கப்படுகிறது. மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. கனமழையானது தொடர்ந்து பெய்து கொண்டிருப்பதன் காரணமாக முக்கிய சாலைகள் பகுதியில் அந்த மழைநீரானது தேங்கியிருக்கிறது. மழைநீரை அகற்றும் பணியில் தற்போது இதுவரை மாநகராட்சி ஊழியர்கள் வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்கள் எழுப்புகிறார்கள். திடீர் கனமழை காரணமாக முக்கிய பகுதிகளில் அந்த போதிய முன்னேற்பாடுகள் செய்யப்படவில்லை. கடுமையான கோடை காலம் என்பதால் இந்த மழையை யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக வழக்கமாக மழைநீர் தேங்கும் பகுதியில் அதிக அளவு கனமழை பெய்ததன் காரணமாக தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அந்த பகுதிகளில் மோட்டார்கள் மூலமாக தற்போது அந்த மழைநீரை வெளியேற்றும் பணிகளை மாநகராட்சி ஊழியர்கள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குவார்கள் என்ற தகவலை தான் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மீரான்.